தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் அண்ணா சாலை சென்னையிலேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் ப்ரெஸ்லையும் பிரான்ச் ப்ரெஸஸ் வந்து சென்னையில் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச் ப்ரெஸஸ்லேயும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக சென்னையை சுற்றியே தான் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 8/1/2024 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்முமே ஆஃப்லைனில் தான் ஃபில் பண்ணணும். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்காங்க. ரெண்டோட லிங்க்குமே கீழே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் போஸ்டிங்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் மெக்கானிக் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. சேலரியை பொறுத்தளவுக்கு 19,500 ரூபாயிலிருந்து 71,900 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணுங்க. 10th + ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ என்னென்ன ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். மெகட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, மெக்கானிக் மிஷினு, டூல் மெயின்டெனன்ஸ், இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜூனியர் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. இதுக்கும் அதே சேலரி தான், 19,500 ரூபாயிலிருந்து 71,900 வரைக்கும். இன்ஹேண்ட் சேலரி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 33,633 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அதே மாதிரியே 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து எலக்ட்ரீஷியன்லேயோ வயர்மேன்லேயோ வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. இதுக்கும் அதே சேலரி, இதுக்கும் அதே மாதிரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லை ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து லித்தோ ஆஃப்செட் மிஷினில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஐடிஐ வந்து லித்தோ ஆஃப்செட் மிஷினில் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தால் 1 year வந்து அப்ரெண்டிஷிப் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸோ வேணும். இதுவே நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்க, அதாவது ஐடிஐ சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்தில் உங்களுக்கு 2 வருஷம் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ், 1 வருஷம் அப்ரெண்டிஷிப் இருந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கு மட்டும் மொத்தம் 19 வேக்கன்சிஸ் இருக்குது. இதான் இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்சிஸ். இந்த போஸ்டிங்ஸ்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு போஸ்டிங்கு. 35,600 ரூபாயிலிருந்து 1,30,800 வரைக்கும் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்ஸில் நீங்கள் இன்சார்ஜ் ஆனீங்கன்னா நீங்கள் டேரக்டர் வரைக்கும் போகலாம். உங்களோட ப்ரொமோஷன்ஸில் நீங்கள் டேரக்டர் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. இதுக்கும் 10th முடிச்சுட்டு பிசிஏஓ பிஎஸ்சிஓ கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ ஐடிலையோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ கடைசியாக டைம் கீப்பர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்ஸ் இருக்குங்க. இதான் முக்கியமான போஸ்டிங்ஸு. 18,200 ரூபாயிலிருந்து 67,100 வரைக்கும் பே லெவல் 5ல் கொடுப்பாங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வயது வரம்பு. நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 37 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் அப்ளை பண்ணலாம். எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் எல்லாரும் 34 வயசு வரைக்கும், ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆஃப்லைனில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸுங்கிறது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்.
என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸுங்கிறத பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மறக்காம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக அட்டாச் பண்ணிக்கோங்க. இவங்க கொடுத்துருக்க ஆர்டரில், அதாவது ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு வரிசையாக அடுக்கி கரெக்டாக அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா 31/1/2024 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ்க்கு, அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு மறக்காமல் தபால் மூலமாக அனுப்பிச்சிடுங்க. ஸோ இதை தவிர செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஒரு இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் இல்லை, சில போஸ்டிங்ஸ்க்கு வெறும் ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ மட்டும் வச்சு கூட செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.